மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் இறப்பு செய்தி அறிஞ்சிருப்பீங்க. அவருடைய மறைவு ஒரு எதிர்பாராத ஒரு விதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன சார்? உங்களுக்கு அரசியல்ல அவரை பார்த்த விதம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்வையாளர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். மறைந்த தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களுடன் சுமார் 30 ஆண்டு காலமாக மிக நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பு பெற்ற சில பத்திரிகையாளர்களில் நான் ஒருவன். தமிழக அரசியலில் காங்கிரஸ் பேசு பொருளாக எப்போதும் இந்த சென்டர் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் மிகச்சிலர் தான். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் திரு EVKS இளங்கோவன், திரு வாழப்பாடி ராமமூர்த்தி, திரு தங்கபாலு, திரு MP சுப்பிரமணியம், அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி பேசு பொருளாக, மைய பொருளாக இருந்தது. திரு மூப்பனார் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை செலுத்திய தலைவர் என்று சொன்னாலும் அவர் மிகவும் மென்மையாக பேசக்கூடிய தலைவர். கூட்டணி கட்சிகளை விமர்சிக்க வேண்டிய தருணங்களில் வரும்போது கூட மென்மையாக பேசக்கூடியவர்கள். ஆனால் கருத்துக்களை பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்து பேசக்கூடிய வலிமையாக, அதன் காரணமாக கசப்புணர்வு தோன்றினாலும் பரவாயில்லை என்று கருதி பேச வேண்டிய கருத்துக்களை ஆணித்தரமாகவும் பொட்டில் அடித்தால் போலவும் பேசக்கூடிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் திரு EVKS இளங்கோவன். துடிப்பும் வேகமும் மிக்க செயல்பாடு கொண்டவர். அவருடைய பல கருத்துக்கள் பொதுவெளியிலே சர்ச்சையை சில நேரங்களில் ஏற்படுத்தி இருந்தாலும் காங்கிரஸ் தொண்டர்களை அது உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் காங்கிரசுக்கு ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு இயக்கமாக காங்கிரஸை தமிழகத்தில் வைத்திருக்கக்கூடிய பணியை ஈடுபட்டவர் திரு EVKS இளங்கோவன். சொல்லின் செல்வர் சம்பத் அவர்களுடைய புதல்வர். அவருடைய தயார் அவரும் எதிரெதிர் முகாமில் இருந்தாலும் அந்த நேரத்திலும் கூட விமர்சனங்களை தயங்காமல் வைக்கக்கூடியவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இருவரும் கட்சிகள் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வந்த சமயங்களில் அந்த ஆட்சியின் மீது மாறுபட்ட கருத்துக்கள் எழும்போது அதை தயக்கமின்றி வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். நிச்சயமாக தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பெரிய இழப்பு. தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் தலைவர்களில் மிக எளிமையாகவும் கண்ணியமாகவும் பழகக்கூடிய ஒரு நண்பரை நான் இழந்திருக்கிறேன். அவருடைய மறைவுக்காக என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்வதோடு அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இரங்கலை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இணைப்பில் உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.